Hello friends, welcome to Centum Tutor PGTRB Commerce. 2024ல PGTRB Commerce syllabusல changes வந்திருக்கு. இப்போ சப்ஜெக்ட் வந்து காமர்ஸ் அண்ட் அக்கௌண்டன்சி அப்படின்னு சொல்லி ரெண்டு டாபிக்காவே தனியாவே கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நம்மளுக்கு இப்போ 10 யூனிட் 10 அலகுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே பழைய சிலபஸ்ல 20 யூனிட்டா கொடுத்துருந்தாங்க. இந்த தடவை எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி புதிய சிலபஸ் அப்டேட்ஸ் எல்லாம் சேர்த்திட்டு 10 யூனிட் கொடுத்துருக்காங்க. இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு பாராட்டுக்குரிய விஷயம், இந்த சிலபஸ் வந்து பெரும்பாலும் நம்மளுடைய +2 +1 முதலாம் ஆண்டு இரண்டாம் ஆண்டு ஹையர் செகண்டரியோடைய சப்ஜெக்ட் தழுவியே இருக்கு. அதனால இந்த சப்ஜெக்டை ப்ரிப்பேர் பண்ணி டிஆர்பி பாஸ் பண்ணி வரக்கூடிய ஒரு நபர் கண்டிப்பா ஸ்கூல்ல கிளாஸ் எடுக்கும் பொழுது நல்ல ப்ரிப்பரேஷனோட கூடுதல் விவரங்களை மாணவர்களுக்கு கொடுக்க முடியும். அந்த ஒரு அடிப்படையில் இந்த ஒரு சிலபஸ் வந்து மிக சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒவ்வொரு யூனிட்டுடைய சிலபஸையும் ஓவர்வியூ பண்ணலாம். அதில் என்னென்ன கொடுக்கப்பட்டிருக்கு, என்னென்ன டாபிக் இருக்கு, அதனுடைய ரெஃபரன்ஸ் புக் என்ன, அதில் கடைசியில் இந்த சப்ஜெக்டுடைய ரெஃபரன்ஸ் புக்கும் கொடுக்கப்பட்டிருக்கும். அதனால இந்த வீடியோ முழுசாக பாருங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு இந்த புது சிலபஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். எதை பண்ணும் பொழுதும் நம்ம முன்னிலை நல்லா திட்டமிட்டு பண்ணணும். அதாவது பிளான் பண்ணி ஒரு விஷயத்தை பண்ணும் பொழுது கண்டிப்பா அந்த கோலை நம்மளால அச்சீவ் பண்ண முடியும். அப்போ ஃபர்ஸ்ட் திட்டமிடுதல், பிளானிங் அப்படின்னாலே டிசைடிங் இன் அட்வான்ஸ் சொல்லுவோம், முன்கூட்டியே தீர்மானித்தல். அப்போ ஒவ்வொரு யூனிட்டோடைய பேர் என்ன, அதுல என்னென்ன சப் டாபிக்ஸ் இருக்கு, அந்த சப் டாபிக்ஸ் எல்லாம் என்னென்ன மீனிங் அப்படின்னு தெரிஞ்சாலே நம்ம சிலபஸ்ல பாதி முடிச்ச மாதிரி இருக்கும். இப்போ நம்ம அதுதான் பார்க்க போறோம். யூனிட் 1 இந்த நியூ சிலபஸ்ல பிசினஸ் ஆர்கனைசேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற டாபிக், வணிக அமைப்பு மற்றும் மேலாண்மை, இல்லைன்னா தொழில் அமைப்பு மற்றும் மேலாண்மை, எப்படி வேணா சொல்லலாம். அப்போ வணிக அமைப்பு மற்றும் மேலாண்மை, பிசினஸ் ஆர்கனைசேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட், நீங்க டிகிரியில பிகாம் படிக்கும் பொழுது இதை படிப்போம். அது மட்டும் இல்லை, நம்ம +1ல பேசிக்காவே இந்த ஆர்கனைசேஷனை பத்தி தான் கொடுத்துருக்காங்க. மேலாண்மை பத்தியும் ஆர்கனைசேஷனை பத்தி தான் கொடுத்துருக்காங்க. இந்த நம்மளுடைய சிலபஸ்ல யூனிட் 1 சிலபஸ்ல என்னென்ன கொடுத்துருக்காங்க, என்னென்ன டாபிக் கொடுத்துருக்காங்கன்றத இனி பார்க்கலாம். இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சப்ஹெட்டிங்னா பிசினஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு சப்ஹெட்டிங்கா பார்க்கலாம். ஒரு 4 சப்ஹெட்டிங்ஸ் இருக்கு, 5 சப்ஹெட்டிங் இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பிசினஸ் வணிகம் அப்படின்னா என்ன, இல்லைன்னா தொழில் அப்படின்னா என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுல நம்ம இதை பத்தி படிக்கும்போது, இந்த பிசினஸ் பத்தி படிக்கும்போது ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது இந்த பிசினஸ் உடைய மீனிங் அண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ். வணிகம் அல்லது தொழிலினுடைய பொருள், வணிகம்னா என்ன, அதுவே அதனுடைய பண்புகள் கேரக்டரிஸ்டிக்ஸை பத்தி பார்க்கணும். அப்போ டெஃபினேஷன்ஸ் பார்த்துருவோம். அதாவது பெரிய அறிஞர்கள் கொடுக்கப்பட்ட இந்த காமர்ஸை பத்தி, அதாவது பிசினஸை பத்தி பல அறிஞர்கள் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா டெஃபினேஷன், வரையறைகள் கொடுத்துருப்பாங்க. அந்த வரையறைகளை பார்க்கணும். இரண்டாவது டாபிக் பார்த்தீங்கன்னா டிவிஷன்ஸ் ஆஃப் பிசினஸ், வணிகத்தினுடைய தொழிலினுடைய பிரிவுகள், டிவிஷன்ஸ், இண்டஸ்ட்ரி, காமர்ஸ், ட்ரேட், அதாவது தொழில், வணிகம், வர்த்தகம், இதை பத்தி நம்ம பார்க்கணும். ஒவ்வொரு இண்டஸ்ட்ரி எப்படி வகைப்படுத்தப்படுகிறது, வணிகம்னா என்ன, ட்ரேட் வர்த்தகம்னா என்ன, இண்டஸ்ட்ரியோடைய டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ், இந்த விஷயங்களெல்லாம் இந்த ரெண்டாவது டாபிக்ல பார்க்கணும். மூணாவது என்ன இருக்குன்னா ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் பிசினஸ், ஒரு தொழிலினுடைய நோக்கங்கள், வணிகத்தினுடைய நோக்கம் என்ன, எதுக்காக இந்த வணிகம் பண்ணும், என்னென்ன நோக்கங்கள் இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும். நாலாவது சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் எ பிசினஸ், ஒரு வணிகத்தினுடைய சமூக பொறுப்புகள் என்ன. இன்றைய உலகத்துல, இன்றைய காலகட்டத்துல, இப்ப பிரசன்ட் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லும் போது சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றது மிக மிக முக்கியம். ஒரு வணிகத்திற்கு, ஒரு பிசினஸ்க்கு வந்து
சமூக பொறுப்புணர்வு வந்து இருக்கணும், சமூக பொறுப்புகள் இருக்கணும் அப்படின்றது முக்கியத்துவம் பெற்று வருது. அதனால சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் எ பிசினஸ், ஒரு வணிகத்தினுடைய சமூக பொறுப்புகள் என்னென்ன அப்படின்னு பார்க்க போறோம். அப்புறம் பிசினஸ் எத்திக்ஸ் அண்ட் கார்ப்பரேட் கவர்னன்ஸ், வணிக நெறிமுறைகள். ஒரு வணிகத்தை, ஒரு பிசினஸ எப்படி வேணாலும் பண்ணி எப்படி வேணாலும் லாபம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு இல்லாம அதுக்கு சில நெறிமுறைகள் இருக்கு, ஒழுங்குமுறைகள், ஒழுக்கம் இருக்கு. அந்த ஒழுக்க முறைப்படிதான், அந்த நெறிமுறைகள் வழிபடிதான் நம்ம அந்த பிசினஸ பண்ணணும். அப்ப என்னென்ன பிசினஸ் எத்திக்ஸ் இருக்கு, வணிக நெறிமுறைகள் என்ன? அதுவே கார்ப்பரேட் கவர்னன்ஸ், நிறுவன ஆளுகை. அதாவது ஒரு நிறுவனத்தை, ஒரு பெரிய கார்ப்பரேட் ரன் பண்ணும்போது ரூல்ஸ் இருக்கும், அதனுடைய விதிமுறைகள் இருக்கும். அதெல்லாம் என்ன? அதான் பெருநிறுவன ஆளுகை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எவால்வேஷன் ஆஃப் பிசினஸ், ஒரு பிசினஸ், ஒரு வணிகம் எப்படி பரிணாமம் எடுத்துச்சு, எதிலிருந்து தொடங்கி எப்படியெல்லாம் மாறி இன்னைக்கு இருக்கக்கூடிய வணிகம் எப்படி வந்துச்சு, வணிக அமைப்பினுடைய பரிணாமம் எப்படி இருக்கு அப்படின்ற இந்த டாபிக் எல்லாம் நம்ம பார்க்கணும். அப்போ இந்த ஃபர்ஸ்ட் வந்து பிசினஸ் அப்படின்னு பார்த்து முடிச்ச உடனே இரண்டாவது டாபிக் என்ன இருக்குன்னு கேட்டா ஃபார்ம்ஸ் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன், தொழில் அமைப்பினுடைய வடிவங்கள் அப்படின்னு பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வடிவம் வந்து சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப். இந்த ஆறாவது அதுக்கப்புறம் பார்க்கலாம். சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் அப்படின்னா தனியால் வணிகத்தை பத்தி பார்க்கணும். இரண்டாவது டாபிக் பாத்தீங்கன்னா ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி, இந்து கூட்டு குடும்பம். மூன்றாவது வந்து பார்ட்னர்ஷிப், கூட்டாண்மை. நான்காவது லிமிடெட் லயபிலிட்டி பார்ட்னர்ஷிப், வரையறுத்த பொறுப்பு கூட்டாண்மை அல்லது வரையறுத்த கூட்டாண்மை, லிமிடெட் லயபிலிட்டி பார்ட்னர்ஷிப். ஃபிஃப்த் ஒன் வந்து ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனி, கூட்டு பங்கு நிறுவனம். ஆறாவது கோஆபரேட்டிவ் ஆர்கனைசேஷன், கூட்டுறவு அமைப்பு. ஏழாவது கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன், அரசு அமைப்புகளே பாத்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் இருக்கும், துறைவாரி அமைப்புகள் இருக்கும், கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் பொது கழகங்கள் இருக்கும், பப்ளிக் கார்பரேஷன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போர்டு இருக்கும், வாரியங்கள் இருக்கும். இதை பத்தி அதே மாதிரி கவர்மெண்ட் கம்பெனிஸ், அரசு நிறுமங்கள் இருக்கும். இதை பத்தி எல்லாமே நம்ம பார்க்கணும். இதனுடைய சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப்னா என்ன, அதனுடைய நன்மைகள் என்ன, என்னென்ன தீமைகள் இருக்கு, அதனுடைய சிறப்பு பண்புகள், சிறப்பியல்புகள் என்ன, எதெல்லாம் எடுத்துக்காட்டு சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப்புக்கு அப்படின்றத பார்க்கணும். அதே மாதிரி ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி பத்தியும் அதோட மீனிங் என்ன, அதனுடைய சிறப்பியல்புகள், கேரக்டரிஸ்டிக்ஸ், ஃபீச்சர்ஸ் என்னென்ன இருக்கு, அதனுடைய நன்மைகள் என்ன, தீமைகள் என்ன, அதை பத்திய பாயிண்ட் எல்லாம் நம்ம பார்க்கணும். பார்ட்னர்ஷிப் போது ஒரு பெரிய பகுதி. அப்ப பார்ட்னர்ஷிப்ல, கூட்டாண்மையில பாத்தீங்கன்னா கூட்டாண்மைனா என்ன, பார்ட்னர்ஷிப்னா என்ன, பார்ட்னர்ஷிப் உடைய கேரக்டரிஸ்டிக்ஸ், அதனுடைய பண்புகள் என்ன, அதனுடைய நன்மை தீமைகள் என்னென்ன மெரிட்ஸ் இருக்கு, என்னென்ன டிமெரிட்ஸ் இருக்கு. அதே மாதிரி பார்ட்னர்ஷிப்ல வந்து பாத்தீங்கன்னா பார்ட்னர்ஸ் இருப்பாங்க. அப்ப பார்ட்னருடைய டைப் ஆஃப் பார்ட்னர்ஸ், கூட்டாளிகளுடைய வகைகள் இருக்கு. அதே மாதிரி பார்ட்னர்ஷிப் உடைய டைப்ஸ் இருக்கு, கைண்ட்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப் இருக்கு. பார்ட்னர்ஷிப்ல பல விதங்கள் இருக்கு. அந்த பார்ட்னர்ஷிப் என்ன, அப்புறம் ஒரு பார்ட்னர்ஷிப்பை நம்ம டிசொல்யூஷன் பண்ணும்போது எப்படி, அதுக்கான டிசொல்யூஷனுக்கான ஒரு பார்ட்னர்ஷிப் கலைக்கும் போது பின்பற்ற வேண்டியவை, ஒரு பார்ட்னருடைய கேரக்டர்ஸ் என்ன, அதாவது ஒரு பார்ட்னர் வந்து அவங்களுடைய ரைட்ஸ் என்ன, ஒரு பார்ட்னருடைய டியூட்டிஸ் என்ன, பார்ட்னருடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன, இதெல்லாம் பார்க்கணும். அதுக்கப்புறம் இந்த பார்ட்னர்ஸ்லயே பாத்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் பிசினஸ ஸ்டார்ட் பண்றதுக்கு எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாமா வேண்டாவா, அப்படி பண்றதா இருந்தா என்ன நன்மைகள் கிடைக்கும், பண்ணலன்னா என்ன பிரச்சனை, இதெல்லாம் நம்ம பார்ட்னர்ஷிப்ல பார்க்கணும். அதே மாதிரி லிமிடெட் லயபிலிட்டி பார்ட்னர்ஷிப், வரையறுத்த கூட்டாண்மை. இதுல வந்து ஒரு கூட்டாளியுடைய பொறுப்பு மட்டும் வரையறுக்கப்பட்டிருக்கும். அது என்னன்றது அதோடைய டீட்டெயில்ஸை பத்தி பார்க்கணும். ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனி, கூட்டு பங்கு நிறுவனம்னா என்ன, ஒரு கூட்டு பங்கு நிறுவனத்தினுடைய சிறப்பியல்புகள், ஃபீச்சர்ஸ் என்ன, ஒரு கூட்டு பங்கு நிறுவனத்தினுடைய மெரிட்ஸ் என்ன, நன்மைகள் என்ன, குறைபாடுகள், லிமிடேஷன்ஸ் என்னென்ன இருக்கு,
அந்த மாதிரி கூட்டு பங்கு நிறுவனத்தை பத்தி மற்ற விவரங்கள் எல்லாம், ஒரு கூட்டு பங்கு நிறுவனத்தை தொடங்கணும்னா யார் தொடங்குவோம்? ப்ரொமோட்டர்ஸ். ஒரு கூட்டு பங்கு நிறுவனத்தை எப்படி ஃபார்ம் பண்றது? ஃபார்மேஷன் ஆஃப் ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனி. கூட்டு பங்கு நிறுவனத்தினுடைய உருவாக்கத்தை பத்தி, அதுக்கு தேவையான அடிப்படை பத்திரங்கள், பேசிக் டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன, அதுல பாத்தீங்கன்னா மெமராண்டம் ஆஃப் அசோசியேஷன், ஆர்டிகிள் ஆஃப் அசோசியேஷன், அப்புறம் பாத்தீங்கன்னா ப்ராஸ்பெக்டஸ், தகவல் அறிக்கை பத்தி, ஒரு கூட்டு பங்கு நிறுவனத்தை கலைக்கிறத பத்தி, வேண்டாம் நஷ்டத்திலேயே போகும்போது அது கலைக்கலாம், அது காரணம் என்ன, எப்படி கலைக்க முடியும், இந்த மாதிரி விவரங்கள் எல்லாம் இதுல தெரிஞ்சுக்கணும். அவை கோஆபரேட்டிவ் ஆர்கனைசேஷன், கூட்டுறவு அமைப்பு. அப்ப கூட்டுறவு அமைப்புனா என்ன, கூட்டுறவு அமைப்பினுடைய வரலாறு என்ன, ஒரு கூட்டுறவு அமைப்பினுடைய ஃபீச்சர்ஸ், குணங்கள், பண்புகள், சிறப்பியல்புகள் என்னென்ன, இதனுடைய கூட்டுறவு அமைப்பினுடைய நன்மைகள், மெரிட்ஸ் என்ன, டிமெரிட்ஸ், தீமைகள் என்ன, ஒரு கூட்டுறவு அமைப்பினுடைய அடிப்படை கொள்கைகள் என்னென்ன, பலவிதமான கூட்டுறவு அமைப்புகள் இருக்கு. அந்த ஒவ்வொரு கூட்டுறவு அமைப்பினுடைய தன்மைகள் எப்படி இருக்கும். அதுமே கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன், அரசு அமைப்புகள்ல பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டிபார்ட்மெண்டல் ஆர்கனைசேஷன், டிபார்ட்மெண்ட் இருக்கும், துறைவாரி அமைப்பு இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பொது கழகங்கள், பப்ளிக் கார்பரேஷன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் வாரிய அமைப்புகள், போர்டு இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் கம்பெனிஸ், அரசு நிறுவனங்கள் இருக்கும். இத பத்தி இதனுடைய கேரக்டர்ஸ், இதனுடைய மெரிட்ஸ், இதனுடைய டிமெரிட்ஸ், எக்ஸாம்பிள்ஸ், இதெல்லாம் பார்க்கணும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஏற்கனவே நம்மளுடைய 11th ஸ்டாண்டர்ட் புக்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். நீங்க கொஞ்சம் கூட டீட்டெயிலா டிகிரி லெவல்ல, பிஜி லெவல்லையோ யூஜி லெவல்லையோ நீங்க படிக்கணும். அப்போ இத படிச்சு ஒரு எக்ஸாம் எழுதி போகும் பொழுது நம்மளுக்கு என்னன்னா, அந்த +1 +2 சிலபஸை கையாள்வது மிக எளிமையாக இருக்கும். 2 பர்பஸ் இதுல. ஒன்னு காம்படிட்டிவ் எக்ஸாம், போட்டித் தேர்வுக்காக நம்ம ப்ரிப்பேர் பண்றோம். இந்த போட்டியில நீங்க பல பேர் எழுதுறாங்க. அந்த பல பேர்ல அந்த 200 வேகன்சி, இல்ல 100 வேகன்சி, 300 வேகன்சினா அந்த 300ஆ வரணும். எழுதக்கூடிய நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா 16,000 20,000 கேண்டிடேட்ஸ் வரைக்கும் எழுதுறது உண்டு. எவ்வளவுன்னு இந்த தடவை எழுத போறது எவ்வளவுன்னு தெரியாது. பட் இவ்வளோ நபர்ல நம்ம அந்த 300ஆவதா வரணும்னா நம்ம கடுமையான ப்ரிப்பரேஷன், கண்டிப்பா ஒவ்வொரு சின்ன சின்ன லூப் கார்னர் கூட நம்ம படிச்சு தெரிஞ்சு புரிஞ்சு வச்சிருக்கணும். புரிஞ்சு வச்சிருந்தா மட்டும்தான் நம்மளால சிறப்பாக செயல்பட்டு இதுல வெற்றி பெற முடியும். அப்படி வெற்றி பெறும்போது, இது சிறப்பா படிச்சு நீங்க வெற்றி பெற்று ஒரு ஸ்கூலுக்கு போகும் பொழுது அந்த ஸ்கூல் சிலபஸை நீங்க மிக எளிமையாக கையாண்டு அந்த மாணவர்களுக்கு கூடுதலான விவரங்களை கொடுக்கக்கூடிய அளவுல இந்த சிலபஸ் அமைச்சிருக்காங்க. கண்டிப்பாக பாராட்டக்கூடிய விஷயங்கள். இப்ப நம்ம பிசினஸ்னா என்னன்னு பார்த்தோம், பிசினஸ்ல என்னென்ன டாபிக் படிக்கணும்னு பார்த்தோம். அடுத்து வந்து ஃபார்ம்ஸ் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன், தொழில் அமைப்பினுடைய வடிவங்கள், அந்த வணிக அமைப்பினுடைய வடிவங்கள் என்னென்னன்றதை படிச்சிருக்கணும். அடுத்தது பாத்தீங்கன்னா, அடுத்த டாபிக் வந்து லொகேஷன் ஆஃப் எ பிளான்ட் அப்படின்னு சொல்லி ஒரு தொழில் இடம். இது நம்ம +1லயோ +2வோ படிக்கிறது இல்லை, இது டிகிரி லெவல்ல படிக்கிறது. ஒரு தொழிற்சாலையை எந்த இடத்துல அமைக்கலாம், எந்தெந்த அதுக்கான காரணிகள் என்ன, அந்த இடையமைப்பினால ஏற்படுகின்ற நன்மைகள் என்ன அப்படின்றதெல்லாம் இந்த லொகேஷன் ஆஃப் பிளான்ட்ல படிப்போம். இது டிகிரி லெவல்ல, பிகாம் லெவல்ல படிக்கக்கூடிய ஒரு பார்ட், லொகேஷன் ஆஃப் எ பிளான்ட். இதுல நிறைய விஷயங்கள் படிக்கணும். கண்டிப்பா என்னென்ன ஃபேக்டர்ஸ் இதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். இந்த லொகேஷன் ஆஃப் தி பிளான்ட், இந்த வளாகம், இந்த தொழில் வளாகம், எந்த இடத்துல தொழிற்சாலை எங்க அமைக்கலாம், அந்த அமைக்கிறதுனால அந்த அமைக்கும் போது அது என்னென்ன காரணிகளை பொறுத்து அமைக்க வேண்டும், அதனால என்ன நன்மைகள் கிடைக்கும், இதை பத்தியெல்லாம் நம்ம இந்த பார்ட்ல படிக்கணும். அப்புறம் பிசினஸ் காம்பினேஷன், இதுவும் டிகிரி லெவல்ல, வணிக சேர்க்கைகள் அப்படின்னும் டிகிரி லெவல்ல படிக்க வேண்டிய விஷயம். இது நம்மளுக்கு +1 +2 லெவல்ல கிடையாது. இந்த பிசினஸ் காம்பினேஷன், வணிக சேர்க்கைகள்ல நம்ம என்னென்ன பார்க்கணும்னா, இந்த வணிக சேர்க்கைகள்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு ஈவெண்ட், இது ஒரு நிகழ்வு அல்லது டிரான்சாக்ஷன், ஒரு நடவடிக்கை. இது வந்து இந்த பிசினஸ் காம்பினேஷன் அப்படின்றதே ஒரு நிகழ்வு அல்லது நடவடிக்கையுடைய ஒரு வகைதான். இது என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா, இன்னொரு கம்பெனியை வந்து தன்னுடைய அண்டர்ல, தனக்கு கீழே, தன்னுடைய கண்ட்ரோல்ல கொண்டு வர்றது. ஒரு வணிக நிறுவனம் மற்றொரு வணிக நிறுவனத்தை தன்னுடைய கண்ட்ரோல்ல கொண்டு வர்றது, தன்னுடைய ஆளுமையின் கீழ் கொண்டு வர்றது தான் இந்த காம்பினேஷன். இதுல பாத்தீங்கன்னா, இதுல நம்ம என்னென்ன பார்க்கணும், இந்த பிசினஸ் காம்பினேஷன்ல பாத்தீங்கன்னா, அதோட மீனிங் என்ன, இப்ப நான் சொன்னேன்,
மீனிங் இல்லைங்களா? இது வந்து பிசினஸ் காம்பினேஷன்ன்றது ஒரு டைப் ஆஃப் ஈவென்ட் சொல்லலாம், இல்லைன்னா டைப் ஆஃப் டிரான்சாக்ஷன் சொல்லலாம். இதுல என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா, மத்த கம்பெனியோடைய வேறொரு கம்பெனியோடைய கண்ட்ரோல் இவங்க கீழே வரும். when one company gaining control over another company அப்படின்னு சொல்லலாம். இது பொருள். அதோடைய டைப்ஸ் இருக்கு, வகைகள். இந்த கம்பெனில இந்த ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனி தன்னோட கண்ட்ரோல் கீழே கொண்டு வரும் பொழுது அதுல பல வகைகள் இருக்கு. ஹொரிசாண்டல் காம்பினேஷன் சொல்லலாம், வெர்டிக்கல் காம்பினேஷன், லேட்ரல் காம்பினேஷன், சர்க்குலர் காம்பினேஷன், டயகனல் காம்பினேஷன், அதாவது கிடைமட்ட சேர்க்கை, நேர்குத்து செங்குத்து சேர்க்கை, பக்கவாட்டு சேர்க்கை லேட்ரல் காம்பினேஷன், சர்க்குலர் காம்பினேஷன் சுற்று சேர்க்கை, டயகனல் மூளைவிட்ட சேர்க்கை, இப்படின்னு பலவிதமான பிசினஸ் காம்பினேஷன்ஸ் இருக்கு, டைப்ஸ் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அடுத்து ஃபார்ம்ஸ் பார்க்கணும், வடிவங்கள். இந்த காம்பினேஷன் பிசினஸ் காம்பினேஷன்லயே நிறைய வடிவங்கள் இருக்கு. அசோசியேஷனா இருக்கலாம், ஃபெடரேஷனா இருக்கலாம், கன்சாலிடேஷன்ஸா இருக்கலாம். இதை பத்தி எல்லாம் இந்த வடிவங்கள்ல பார்க்கணும், இந்த வடிவங்களை பார்க்க போறோம். அதுக்கப்புறம் இந்த பிசினஸ் காம்பினேஷனால என்னென்ன நன்மைகள் கிடைக்கும், என்னென்ன வரம்புகள் இருக்கு, லிமிடேஷன்ஸும் அட்வான்டேஜஸ் நன்மைகள், லிமிடேஷன்ஸ் வரம்புகள் அல்லது குறைபாடுகள், இதை பத்தி எல்லாம் இந்த பிசினஸ் காம்பினேஷன்ல படிக்கணும். இந்த லொகேஷன் ஆஃப் பிளான்ட்டும் இந்த பிசினஸ் காம்பினேஷனும் நம்மளுக்கு டிகிரி லெவல்ல படிக்கக்கூடிய தலைப்புகள். அடுத்து பாத்தீங்கன்னா இதுவும் +1 லெவல்ல இருக்கக்கூடிய +1லயே கொடுத்திருக்காங்க இந்த சாப்டர்ஸ். மைக்ரோ, ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் பத்தி பார்க்கணும். MSME, மைக்ரோ குறு, சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களை பத்தி நம்ம இந்த பார்ட்ல நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ், இதுவும் நம்ம +1 லெவல், +1ல தான் இது +1 சிலபஸ். சுய உதவி குழுக்களை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்கணும். ஏற்கனவே +1லயே டீட்டெயிலா கொடுத்திருக்காங்க. அப்ப சில தலைப்புகள் இப்ப நம்ம ஏற்கனவே பார்த்தோம், பிசினஸ், அது +1ல இருக்கக்கூடிய தலைப்பு தான். +1ல படிக்கக்கூடிய அடிப்படை பிசினஸ், வணிகம் அப்படின்றது. அதுல வரக்கூடிய பெரும்பாலான தலைப்புகள் நம்ம வந்து +1ல படிச்சிருவோம். +1 சிலபஸ்ல இருக்கு. அதை வந்து கொஞ்சம் டீட்டெயிலா படிக்கணும். ஃபார்ம்ஸ் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் வந்துட்டு +1ல மெஜாரிட்டியான சாப்டர், கூடுதலான சாப்டர் இந்த ஃபார்ம்ஸ் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் தான். அதாவது சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப்பா இருக்கட்டும், ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலியா இருக்கட்டும், பார்ட்னர்ஷிப்பா இருக்கட்டும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனி, கோஆபரேட்டிவ்ஸ், கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ், இந்த 7 தலைப்புமே வந்துட்டு நம்ம +1 சிலபஸ்ல கவர் ஆகக்கூடியது. அதுக்கப்புறம் இந்த மைக்ரோ, ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ், குறு, சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களும், செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ், சுய உதவி குழுக்களும் நம்ம +1 சிலபஸ்ல இருக்கு. அந்த +1 சிலபஸ் தழுவி தான் இதெல்லாம் இருக்கு. அது கூட நம்ம +1 சிலபஸையும் படிக்கலாம். அதோட கூடுதல் விவரங்களும் கூட நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ப நம்ம ப்ரிப்பேர் பண்ணா நல்ல மதிப்பெண்கள் பெற முடியும். அதே மாதிரி இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த லொகேஷன் ஆஃப் பிளான், தொழிலுடைய இடம், அதை பாதிக்கக்கூடிய காரணிகள், எந்த இடத்தை நம்ம தேர்ந்தெடுக்கலாம், என்ன காரணத்தினாக அந்த இடத்தை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்றத பத்தியும், பிசினஸ் காம்பினேஷன், வணிக சேர்க்கைகள், தொழில் சேர்க்கைகள், அதாவது இது ஒரு நிகழ்வு அல்லது நடவடிக்கைன்னு சொல்லலாம். இதுல என்ன நடக்கும்னா, ஒரு கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா மத்த கம்பெனியோடைய கட்டுப்பாட்டை தன் கீழ் கொண்டு வர்றதுதான் பிசினஸ் காம்பினேஷன். இதுல நிறைய அதுதான் பொருள், அதோடைய அதுல டைப்னு பார்த்தா ஏற்கனவே சொன்ன நிறைய டைப் இருக்கு. கிடைமட்டம் சேர்க்கை, ஹொரிசாண்டல் காம்பினேஷன், வெர்டிக்கல் காம்பினேஷன் செங்குத்து சேர்க்கை, லேட்ரல் காம்பினேஷன் கிடைமட்ட சேர்க்கை, சர்க்குலர் காம்பினேஷன் வட்ட சேர்க்கை, டயகனல் காம்பினேஷன் மூளைவிட்ட சேர்க்கை அப்படின்னு சொல்லி இருக்கு. அதனுடைய இந்த மாதிரி பிசினஸ் காம்பினேஷனுடைய நன்மைகள் என்ன, வரம்புகள் என்ன, இதெல்லாம் வந்து என்னன்னா நம்ம டிகிரி லெவல்ல படிக்கக்கூடிய பார்ட். இதையும் நம்ம நல்லா தெளிவா டீப்பா படிக்கணும். அடுத்த டாபிக் பாத்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட். இப்ப நம்ம பார்த்த அந்த டாபிக் எல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு ஞாபகம் வைக்கணும். நம்ம வந்து ஒரு சிலபஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் அதுல கண்டென்ட் என்ன இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். உள்ளடக்கம், கண்டென்ட் அப்படின்னா உள்ளடக்கம் என்ன இருக்கு. இப்ப நம்ம என்ன டாபிக் படிச்சோம், பிசினஸ் அப்படின்னு ஒரு டாபிக். ரெண்டாவது ஃபார்ம்ஸ் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன், மூணாவது லொகேஷன் ஆஃப் பிளான்ட், நாலாவது பார்த்தோம் பிசினஸ் காம்பினேஷன், அஞ்சாவது பாத்தீங்கன்னா அந்த மைக்ரோ, ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் இல்லைங்களா. ஐந்தாவது டாபிக் வந்து செல்ஃப் ஹெல்ப் குரூப் அப்படின்னு பார்த்தோம். இதை பத்தி எல்லாம் ஒவ்வொரு டாபிக் இதெல்லாம். அடுத்து பாத்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் அப்படின்னு இருக்கு. இந்த பிசினஸ் ஆர்கனைசேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் யூனிட் 1ல இந்த டாபிக்ல வருது. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டாபிக் வந்து மேனேஜ்மெண்ட், மேலாண்மை.
இந்த மேலாண்மையும் வந்து பாத்தீங்கன்னா பொதுவா டிகிரி லெவல்ல இருக்கிறது. நம்மளுக்கு வந்து +2 லெவலே இருக்கு. இருந்தாலும் நம்ம டிகிரி லெவல்ல நம்ம பார்க்கணும். இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டாபிக் பாத்தீங்கன்னா மீனிங், நேச்சர் அண்ட் லெவல்ஸ். மேலாண்மைனா என்ன பொருள், அதனுடைய இயல்புகள் என்ன, அதனுடைய நிலைகள் என்னென்ன நிலைகள் இருக்கு, என்ன லெவல்ஸ் இருக்கு அப்படின்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் இந்த எவால்வேஷன் ஆஃப் மேனேஜ்மெண்ட் தாட், அதாவது இந்த மேலாண்மை குறித்த சிந்தனையினுடைய பரிணாமம், எப்படி இந்த மேலாண்மை அப்படின்ற ஒரு சிந்தனை எப்படி பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிச்சு, எப்படி எவால்வேட் ஆச்சு, எந்த ஒரு பார்ட்டர் சிஸ்டம் ஸ்டார்டிங்ல இருந்திருக்கும். நம்ம படிக்கும்போது படிப்போம் இல்லைங்களா, மார்க்கெட்டிங் படிப்போம். ஃபர்ஸ்ட் பார்ட்டர் சிஸ்டம், அப்புறம் சேல்ஸ் வந்துச்சு, அப்படியே ஒவ்வொரு கட்டமா வர மாதிரி இந்த மேனேஜ்மெண்ட்டுடைய தாட், இந்த மேலாண்மை அப்படின்ற சிந்தனை எப்படி வளர்ச்சி அடைஞ்சிச்சு, என்ன நிலைமையிலிருந்து என்ன நிலைமைக்கு வளர்ச்சி அடைஞ்சிச்சு, அதனுடைய பரிணாமம் என்ன. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிளானிங், நம்ம வந்து மேனேஜ்மெண்ட்டுடைய ஃபங்க்ஷன்ஸ் பார்த்துருப்போம். செகண்ட் இயர் சிலபஸ்ல 2வது பாடமே அதான், பிளானிங், திட்டமிடல். திட்டமிடல் இப்போ நம்மளுக்கும் எந்த ஒரு விஷயம் இந்த சிலபஸை ப்ரிப்பேர் பண்றதா இருந்தா கூட இந்த திட்டமிடல் என்பது மிக மிக முக்கியமானது இல்லைங்களா. டிசைடிங் இன் அட்வான்ஸ் அப்படி சொல்லலாம். திட்டமிடல், டிசிஷன் மேக்கிங், முடிவெடுத்தல், ஆர்கனைசிங், ஒருங்கமைத்தல் இல்லைன்னா ஒழுங்கமைத்தல், பவர் அண்ட் அத்தாரிட்டி, அதிகாரம், கோஆர்டினேஷன், ஒருங்கமைப்பு இல்லைன்னா ஒருங்கிணைத்தல், ஸ்டாஃபிங், பணியாளர்கள் இல்லைன்னா பணியமர்த்துதல், டைரக்டிங், இயக்குதல், மோட்டிவேஷன், உந்துதல் அல்லது ஊக்கப்படுத்துதல். அடுத்து பார்த்தீங்கன்னா லீடர்ஷிப், தலைமை பண்பு. அப்புறம் கம்யூனிகேஷன், தகவல் தொடர்பு. அப்புறம் லாஸ்டா வந்து கண்ட்ரோலிங், கட்டுப்பாடு. இந்த தலைப்பெல்லாம் மேலாண்மையில நம்ம படிக்கணும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா பொதுவா எல்லாமே வந்து நம்ம +2 சிலபஸை தழுவி இருக்கக்கூடிய விஷயங்கள். இதை கொஞ்சம் கூட நம்ம டீட்டெயிலா படிச்சு இதுல எப்படியெல்லாம் கொஸ்டின் கேட்கப்படலாம் அப்படின்ற மாதிரி படிச்சிட்டீங்கன்னா எந்த கொஸ்டின் கேட்டாலும் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். இப்படி இந்த பிசினஸ் ஆர்கனைசேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட்ல என்னென்ன டாபிக் இருக்கு, அதுல என்னென்ன விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும்ன்றத பார்த்துட்டோம். இந்த ஒரு யூனிட் ப்ரிப்பேர் பண்ணா இவ்வளவு விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும். எடுத்துக்காட்டா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்னென்ன மெயின் டாபிக் இருக்குன்னு பார்க்கணும். பிசினஸ்னா என்ன, அதே போல வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து அதுக்கப்புறம் ஃபார்ம்ஸ் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லொகேஷன் ஆஃப் பிளான்ட் அப்படி பார்த்தோம். அடுத்து இந்த மாதிரி ஒவ்வொரு டாபிக்கையும் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் தெரிஞ்சு அதுல என்னென்ன சப் டாபிக் இருக்கு, இந்த சப் டாபிக்கோட மீனிங் என்னன்னு ஒரு பொதுவா ஒரு அவுட்லைன் உண்டாக்கி வச்சுக்கணும். அவுட்லைன் உண்டாக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை பத்தி டீட்டெயிலா படிச்சீங்கன்னா உங்களால எந்த கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் பண்ண முடியும். இப்போ அடுத்து நம்ம போனா இது வந்து ஃபர்ஸ்ட் யூனிட்ல வரக்கூடிய எல்லா விஷயங்களை பத்தியும் நம்ம ஒரு அவுட்லைன் பார்த்துட்டோம். இப்போ பாத்தீங்கன்னா எந்தெந்த புக்கை ரெஃபர் பண்ணலாம் நிறைய பேர் கேட்பாங்க. எப்போதும் கேட்பாங்க என்னன்னு கேட்டா, சார் ஒவ்வொரு யூனிட்டுக்கும் எந்த புக்கை ரெஃபர் பண்ணா நல்லா இருக்கும்னு கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுங்க சார் அப்படின்வாங்க. நான் என்னுடைய பதில் என்னவா இருக்கும்னு கேட்டீங்கன்னா, நான் சொல்லுவேன் இந்த புக்கு படி, இந்த புக்கு படின்னு நான் சொல்ல மாட்டேன். என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு ஒரு புக்கு மிக எளிமையா இருக்கும். இன்னொரு நபருக்கு வந்து அந்த புக்கு எளிமையா இருக்காது. அவருக்கு அது அந்த வே ஆஃப் ரைட்டிங் வந்து பிடிக்காது. இப்போ எல்லாரும் ஒரே பேப்பர் வாங்குறது இல்லை இல்லைங்களா. இப்போ வந்து ஒரு நபருக்கு வந்து என்ன ஆகணும், தினத்தந்தி படிக்கிறதுக்கு ஆர்வமா இருப்பாங்க. இன்னொரு நபருக்கு வந்து தினமலர் படிச்சாதான் சந்தோஷமா இருக்கும். இன்னொரு நபருக்கு ஹிந்து வாங்கி படிக்கணும், தமிழ் ஹிந்து பேப்பர் வாங்கி படிக்கணும்னு இருக்கும். ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு பேப்பர். அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நான் கொடுத்துருக்கேன் பாருங்க, கிளியரா கொடுத்துருக்கேன். பிசினஸ் ஆர்கனைசேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட்ல என்னென்ன டாபிக்ஸ் இருக்கு, அந்த ஒவ்வொரு டாபிக்ல என்னத்தை பத்தி படிக்கணும், என்னத்த விஷயத்த தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத நான் சொல்லிட்டேன். இந்த விஷயங்கள் நீங்க உள்வாங்கி ஒரு புத்தக கடைக்கு போயிட்டு நீங்க என்ன பண்ணணும்னா எல்லா புக்கும் வாங்கணும். எல்லா புக்கும் பிசினஸ் ஆர்கனைசேஷன் மேனேஜ்மெண்ட் பத்தி இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் எழுத்தாளர்கள் எழுதிய புத்தகத்தை வாங்கணும். வாங்கி நீங்க திறந்து பார்க்கணும். அதோட கண்டென்ட் என்னென்ன இருக்கு உள்ள ரீட் பண்ணி பார்க்கணும். ரீட் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் அந்த வே ஆஃப் ரைட்டிங், அவங்க யூஸ் பண்ண இங்கிலீஷ் அது வந்து எப்படி இருக்கு, உங்களுக்கு எளிமையா இருக்கும். எனக்கு எளிமையா இருக்கிறது உங்களுக்கு எளிமையா இருக்குன்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு எளிமையா இருக்கிறது எனக்கு எளிமையா இருக்குன்னு சொல்ல முடியாது. அதனால நீங்க வந்து அந்த புக்கை திருப்பி பார்க்கணும். திருப்பி பார்க்கும்போது ஓகே இந்த புக்கு வாங்கினா எனக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னு நீங்க டிசைட் பண்ணணும். அதுக்காக நான் என்ன பண்ணிருக்கேன்னா இங்க ரெஃபரன்ஸ் புக் ஒரு 3 ரெஃபரன்ஸ் புக் காமிச்சிருக்கேன். காலேஜ் லெவல்ல யூஸ் பண்ணக்கூடியது, ஏற்கனவே நீங்க படிச்சிருப்பீங்க. இருந்தாலும் நீங்க என்ன பண்ணலாம்னா இந்த புக்கை ரெஃபர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணலாம், எந்த புக் வாங்கலாம் அப்படின்னு தீர்மானம் பண்ணலாம்.
அதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து புக் பாருங்க, பிசினஸ் ஆர்கனைசேஷன். பிசினஸ் ஆர்கனைசேஷன் நம்ம பாரதியார் யூனிவர்சிட்டி, மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, பெரியார் யூனிவர்சிட்டிக்கு எல்லாமே பொதுவா பயன்படுத்தக்கூடிய பிசினஸ் ஆர்கனைசேஷனுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு புக்கு. இது வந்து யாரு, இதோடைய ஆத்தர்ஸ் பாத்தீங்கன்னா கதிரேசனும் டாக்டர் ராதாவும் தான் இதனுடைய ஆத்தர். தமிழ்நாடு புக்கு, தமிழ்நாடு லெவல்ல புக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிசினஸ் ஆர்கனைசேஷன் அண்ட் ஆபீஸ் மேனேஜ்மெண்ட் ஒரு புக் இருக்கு. இதுவும் பாத்தீங்கன்னா பாரதியார் யூனிவர்சிட்டியோட ஃபர்ஸ்ட் செமஸ்டர் பிகாம் ஃபர்ஸ்ட் செமஸ்டரா இருந்துச்சு, இப்ப இருக்கான்னு தெரியல. இந்த பிசினஸ் ஆர்கனைசேஷன் அண்ட் ஆபீஸ் மேனேஜ்மெண்ட் ஒரு புக் இருக்கு. இது வந்து ஆர்.கே. சர்மாவும் சாஷி கே குப்தாவும் எழுதின புக் இது. இது கூட நீங்க ரெஃபர் பண்ணி பாருங்க. உள்ள ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே நீங்க என்ன பண்ணணும், புக் ஓபன் பண்ணி கண்டென்ட் எல்லாம் என்ன இருக்குன்னு பார்க்கணும். உள்ளடக்கம் கொடுத்திருப்பாங்க, என்ன டாபிக் இருக்கு. ஓகே, உங்களுக்கு இப்ப நம்ம டாபிக் எல்லாம் பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம், இந்த டாபிக் எல்லாம் இருக்கா. அதுக்கப்புறம் உள்ள திருப்பி பார்க்கணும். உள்ள திருப்பி எல்லா டாபிக்கும் எல்லா புக்லயும் இருக்குன்னு சொல்ல முடியாது. உள்ள திருப்பி பார்க்கணும், மேக்ஸிமம் டாபிக் இருக்கான்னு பார்க்கணும். உள்ள திருப்பி பார்த்து ஒரு 2-3 டாபிக் எடுத்துட்டு உங்களுக்கு டிஃபிகல்ட்டா தெரியக்கூடிய, இப்ப நம்ம படிச்சுட்டு வந்தோம், இப்ப நான் ஹெட்டிங் எல்லாம் சொல்லியிருக்கேன். இதுல எந்த டாபிக், இப்போ லொகேஷன் ஆஃப் பிளான்ட் அப்படின்றது புதுசா இருக்கும். அந்த லொகேஷன் ஆஃப் பிளான்ட் இருக்கா, அது எப்படி எழுதியிருக்காங்க, நமக்கு எளிமையா படிச்சவன புரியுற மாதிரி இருக்கா அப்படின்றத நீங்க பார்க்கணும். 3வது ரெஃபரன்ஸ் புக்கா நம்ம என்ன சொல்லலாம்னு கேட்டா, பிசினஸ் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட். ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த புக் பாத்தீங்கன்னா சுல்தான் சந்த் அண்ட் சன்ஸ் அவங்களுடைய பப்ளிகேஷன்ல வெளிவந்த இந்த புக்கு. இதெல்லாம் இந்த புக்கு எல்லாம் நீங்க என்ன பண்ணலாம், ஒரு கடைக்கு போனீங்கன்னா இந்த புக்கு, இது மாதிரி வேற புக்ஸ் கூட இருக்கலாம். இந்த புக்கெல்லாம் எடுத்து வாங்கி நீங்க அதோடைய கண்டென்ட்டையும் பார்த்து உள்ள இருக்கக்கூடிய அந்த வே ஆஃப் எக்ஸ்பிளனேஷன் அதையும் பார்த்து நீங்க டிசைட் பண்ணி எந்த புக் வேணாலும் வாங்கிக்கலாம். பொதுவா பாத்தீங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் இந்த டாபிக்ஸ் கவர் பண்றதான்னு பாருங்க. அதுவும் குறிப்பிட்டு சொல்லும் பொழுது சில டாபிக்ஸ் வந்து ரொம்ப ஸ்பெஷலைஸ்ட் டாபிக்கா இருக்கும், டிகிரி லெவல்ல யூஸ் பண்ணக்கூடியது. சில புக்ஸ்ல மட்டும் தான் இருக்கும். லொகேஷன் ஆஃப் பிளான்ட்டா இருக்கலாம், அதே மாதிரி காம்பினேஷன் ஆஃப் பிசினஸா இருக்கலாம். இதெல்லாம் வந்து சில புக்ஸ்ல மட்டும் தான் இருக்கும். நீங்க வந்து பொதுவா பாத்தீங்கன்னா பிசினஸ் பத்தி எல்லா பிசினஸ் ஆர்கனைசேஷன் புக்லயும் பிசினஸ் பத்தி இருக்கும். ஃபார்ம்ஸ் ஆஃப் பிசினஸ் பத்தி கண்டிப்பா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த கடைசியா படிச்ச கடைசி டாபிக் மேலாண்மை, மேனேஜ்மெண்ட் பத்தி இருக்கும். இடையில வரக்கூடிய சில டாபிக்ஸ் வந்து எல்லா புக்லயும் கவர் பண்ணிருக்க மாட்டாங்க. லொகேஷன் ஆஃப் பிளான்ட்டா இருக்கலாம், காம்பினேஷன் ஆஃப் பிசினஸா இருக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸா இருக்கலாம். அதே மாதிரி இன்னொரு டாபிக் செல்ஃப் ஹெல்ப் குரூப். வந்து பொதுவாக செல்ஃப் ஹெல்ப் குரூப் எல்லாம் ரொம்ப ரேர் புக்ல தான் இருக்கு. இந்த புக்ல நீங்க தேட முடியாது. நீங்க +2 +1 புக்ல மட்டும் தான் படிக்க முடியும். அதுக்காக சில புக்கு மட்டும் தான் இருக்கும். அதெல்லாம் நீங்க தேடிட்டு இதுல இருக்கான்னு பார்த்துட்டு வாங்க முடியாது. அப்போ ஆனா பிசினஸ் காம்பினேஷனும் சரி, லொகேஷன் ஆஃப் பிளான்ட்டும் சரி, அதே மாதிரி அது 2 டாபிக் வந்து பொதுவா இந்த டிகிரி புக்ஸ்ல எல்லாம் இருக்கும். இந்த மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸும் இந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப்பும் சில புக்ல மட்டும் தான் இருக்கும். அப்ப நீங்க வந்து அந்த மாதிரி ஒரு ஃபுல்லா ஒரு ரீட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த புக்ஸை வாங்குனீங்கன்னா ஒரு 90% இல்லைன்னா 80% கவர் பண்ற மாதிரி புக் இருந்தா கூட உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி செலக்ட் பண்ணுங்க. ஓகே, இனி அடுத்தது வந்து நம்ம செகண்ட் யூனிட், அடுத்த வீடியோல செகண்ட் யூனிட்ல இருக்கக்கூடிய டாபிக்ஸ் என்ன, அது எப்படி அந்த ஒவ்வொரு டாபிக்குடைய உள்ளடக்கங்கள் என்னென்ன இருக்கும், அதுக்குள்ளார என்னென்ன டாபிக்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் அது என்ன புக்கை ரெஃபர் பண்ணி அதை படிக்கலான்றத அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம். ஸோ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.